கல்யாண மாலையில் ஸ்ரீ வித்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பாரதாஜி கோத்திரம் வடமாள். சரி. ஐயர். சரி. எனக்கு இது 2 பொண்ணு. இதுதான் பெரியவோ. சரி. MBA ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. மருமகன் எப்படி வேணுமா? பொண்ணு நல்லா சமையல்லாம் பண்ணுவா. ஓ. நல்லா குடும்பத்துக்கு அனுசரிச்சுன்னு இருப்பா. சரி. மாப்பிள்ளை வந்து எனக்கு மகன் மாதிரி இது மாதிரி வேணும். ஓகே. ஸ்ரீ வித்யா. என் பேர் ஸ்ரீவித்யா. நான் MBA ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரைவேட் கம்பெனியில் சீனியர் எக்ஸிக்யூட்டராக இருக்கேன். சரி. எனக்கு க்ளீன் ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரி வேணும். நல்ல பையனாக நல்ல பையனாக வேணும். ரைட். ஓகே. உங்களுக்கு இல்லை உங்களுக்கு மேலே படித்து நிரந்தர வேலையிலேருந்து உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கூடிய அருமையான பையன் கல்யாண மாலை மூலமாக சிறந்த கணவராக உங்களுக்கு அருமையான மருமகனாக அவங்க 2 பேருக்கும் நிச்சயமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி ஸ்ரீ வித்யா பதிவெண் 653787 வயது 24 BCA MBA முடித்தவர். சீனியர் எக்ஸிகியூட்டிவாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் சென்னையில் பணிபுரியும் பட்டதாரி வரனை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீ வித்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சத்யநாராயணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40. BE மற்றும் MTech பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் வேலையில் இருக்கிறாரு. டிகிரி படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சத்யநாராயணன் விருப்பத்துக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரீத்தி ரத்னம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. BTech பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. பிரீத்தி ரத்னம் நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரேம்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 2 பசங்க. சரி. பிரேம்குமார் பெரியவன். சரி. பொண்ணு வந்து சின்னது. ஓகே. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. பிரேம்குமார் TCSல ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் பல்ஜி நாயுடு சேர்ந்தவங்க. சரி. அவருக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாண மாலையில் அமையணும்னு கடவுளை பிரார்த்தனை. வெரி குட். BE படிச்சிருக்கிறாரு. TCSல ஒர்க் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? வீட்டுக்கு அனுசரிச்சு ஒரு நல்ல பொண்ணாக வேணும். நல்ல பொண்ணு. சரிம்மா, அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பிரேம்குமார் பதிவெண் 665622 வயது 31 BE EEE முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரேம்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கோமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. MSc மற்றும் MPhil பண்ணியிருக்கிறாங்க. கரூரில் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கோமதிக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. BSc மற்றும் MA பண்ணியிருக்கிறாரு. சின்ன சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG முடித்த அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனந்த் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுவரையா அவர்களே, முடி நரைத்தாலும் மூளை நரைக்காதவர் நீங்கள். பயங்கரம் பயங்கரம் ஐயா.
கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா? நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நியூ ஜெர்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த அமெரிக்காவில் வாழ்க்கை தரம் நன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது சுத்தம், சுகம், பாதுகாப்பு வசதி, மருத்துவ வசதி எல்லாம் இருக்கு. அதை விட காரோட வகை இல்லாம நாங்க 2 டைப் கார் வச்சிருக்கோம். 6 மாசம் பார்த்தோம்னா ஏசி கார் சம்மர்ல, அடுத்த 6 மாசம் பார்த்தோம்னா ஹீட்டர் கார் வின்டர்ல. இத்தனை இருந்தும் என்ன பண்றது? இதெல்லாம் அனுபவிக்கிறோமா? ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதே பெருசு. முதல்ல கணவன் எழுந்திரிச்ச உடனே யாரோட மூஞ்சில முழிப்பாரு தெரியுமா? ஒரு எல்லோ ஷீட்ல அந்த அம்மா எழுதி ஒட்டிட்டு போயிருக்கும், சாயங்காலம் பாப்பாவுக்கு இந்த கிளாஸ் இருக்கு, கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்படி இத்தனையே இருந்து நம்ம அனுபவிக்காத இந்த வாழ்க்கையில என்ன சுவையை கண்டார்களோ எதிரணியினர் எனக்கு தெரியல. இங்க சொன்னாங்க எதிரணியில் ஆல்ஃபிரடு, பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து கூப்பிட்டுட்டு வந்து நயகரா ஃபால்ஸு, ஒயிட் ஹவுஸ் எல்லாம் காமிக்கிறாங்களாமா. எனக்கு ஒன்று புரியல, இங்கே எத்தனை பேர் தங்களோட பெற்றோர்களை இந்த ஒயிட் ஹவுஸ் நயகரா மட்டும் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம்? ஒன்று அந்த ஐயாவோட ஒய்ஃப் வந்து மாசமாக இருந்திருக்கும், அப்போ டெலிவரிக்கு வந்த அம்மாவை ஆயா வேலை பார்க்க அதேதான் ஐயா. இப்படி நம்ம பெற்றோர்களை காட்டுகின்ற பாசம் கூட ஏதோ ஒரு தேவைக்காக இருக்கிற இந்த அமெரிக்கா வாழ்க்கையில் என்னத்த சுவை இருக்கோ தெரியல. அப்புறம் கடைசியா சொன்னார், குழந்தைகள் இங்கே இண்டிபெண்டா வளர்றாங்களாம். உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம், பெரும்பாலான குழந்தைங்களோட நிலைமை இங்கே எப்படி தெரியுமா? நம்ம இந்தியாவில் காடு வரை பிள்ளை, அமெரிக்காவில் காலேஜ் வரைத்தான் பிள்ளை. இண்டிபெண்டா வளர்ற குழந்தை தன்னுடைய 16-18 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய எதிர்காலத்தையும் இண்டிபெண்டா தேர்வு செய்யும் போது தெரியும் ஐயா உங்களோட அமெரிக்க வாழ்க்கையோட சுவை. போகுதோ? ஆமாங்க ஐயா. எனவே நடுவர் ஐயா அவர்களே, முடி நரைத்தாலும் மூளை நரைக்காதவர் நீங்கள். பயங்கரம் பயங்கரம் ஐயா. இந்தியாவிலே பல ஆண்டுகளாக குடும்ப வாழ்க்கையை சுவைத்தவர் நீங்கள். உங்களுடைய தீர்ப்பு குடும்ப வாழ்க்கை அதிகம் சுவைப்பது இந்தியாவுக்கே என இருக்கும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நரைச்ச முடி இருக்க மாட்டேன்னு உதிர்ந்து போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க பேச்சை கேட்ட ஒரு பாடு, சரி என்ன இந்தியாவை பற்றி இவ்வளோ பெருசாக சொல்லி இங்கே என்ன மாதிரி சிரமப்படுறோம்னு, இப்படியா அந்த படிக்கிற பிள்ளைங்க 18 வயசு வரைக்கும் தான், நம்ம காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் இங்கே பறந்துடுதுங்க அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது பார்த்தீங்களா? இதை யோசிச்சுக்கோங்க. டாக்டர் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வாங்க. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழியாம் தமிழ்மொழியின் தலைமகன் தமிழறிஞர் நடுவர் திரு சாலமன் பாப்பையா அவர்களே, நடுவர் சொன்னது போல் குடும்ப வாழ்வு சுவைப்பது அமெரிக்காவில் தான் என்று உண்மையே பேச வந்திருக்கும் எண்ணணி நண்பர்களே, திருப்பி திருப்பி சொன்னதை சொன்னால் பொய்யும் மெய்யாகும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கும் எதிரணி நண்பர்களே, தமிழால் இணைந்த என் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். குடும்ப வாழ்க்கைனா என்னங்க? நம்ம எதிரணி சொன்ன மாதிரி பெற்றவர்கள் உற்றவர்கள் சுற்றமும் நட்பும் சூழ மனையாளோடும் மகளோடும் வாழ்வதே குடும்ப வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு பரவலா இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பேசுறாங்க. கல்லில் செதுக்கிய கடவுளை விட கருவறையில் சுமந்த தாய் முதல் கடவுள்ங்கிறத மறந்தாச்சு. என் பையன் சிங்க குட்டிடா, என் பொண்ணு தங்க கட்டிடான்னு தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த தந்தையை மறந்து விட்டோம். அனாதை குழந்தைகளுக்கான இல்லங்கள் கட்டிய நிலை மாறி இன்று பரவலாக முதியோர் இல்லங்கள் கட்டுகின்ற நிலைமை இந்தியாவில் வந்திருக்க பிறகு எந்த தைரியத்துல எழுத்தாணியில நின்று நாங்க உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம்னு பேசுறாங்கன்னு தெரியல. நடுவர் ஐயா அவர்களே, அமெரிக்காவில் மட்டும்தான் என்னுடைய அத்தை பாட்டியின் மகள் வயிற்று பேரன் சிகாகோவில் இருக்கிறான்.
அவன் மனைவி குழந்தையுடன் என் வீட்டிற்கு வருவதை எப்படிங்க சொல்றோம்? என் கசின் சிகாகோல இருந்து வரான்னு சொல்றாங்க. தூரத்து சொந்தங்களை கூட நெருங்கிய உறவுகளாக ஆக்கும் வல்லமை இங்க இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கு தான் இருக்கு. இன்னொன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு குழந்தை வளர்ப்பை பத்தி இந்தியால பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலைமையில பெற்றோர்கள் நம் குடும்பத்தின் ஆணிவேர்கள்னா குழந்தைகள் நம் குடும்பத்தின் விழுதுகள். என்ன நடக்குது? ஒரு குழந்தையின் மதிப்பு அது எடுக்கும் மதிப்பெண்களால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது. 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் ரிசல்ட் வந்ததுன்னா சாயந்தரம் பேப்பரை பிரிச்சு பாருங்க, சந்தோஷமா கலர் போட்டோ குழந்தைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்களோட ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா மறுநாள் காலையில பேப்பர் பிரிச்சு பாத்தீங்கன்னாக்க 2ஆம் பக்கத்திலும் 3ஆம் பக்கத்திலும் மதிப்பெண்கள் குறைவாக வாய்ந்ததால் மாணவர் மாணவி தற்கொலைன்னு இருக்கும். என்னங்க காரணம்? பேட்டை தூக்கிட்டு பையன் விளையாட போனா என்ன பெரிய தோனியா போடா உள்ள போய் புத்தகம் தேடுறா அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள். பக்கத்து வீட்டை பாருடா, அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன மார்க் வாங்கியிருக்க என்று குழந்தைகளை தாழ்வு மனப்பான்மையில் வளர்க்கிறோம். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில். இங்க பாருங்க, என் பையனுக்கு 8 வயசு, 3rd கிரேட் படிக்கிறான். ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு வானா அதுல 12 ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏண்டா ஒரு பேராகிராஃப்ல இவ்வளோ தப்பு இருக்குன்னு கேட்டா என் பையன் என்கிட்ட சொல்றா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட பேட் ஸ்பெல்லர் தான் தெரியுமா. ஏண்டா நீ தப்புன்னு தவறுமா எதுக்குடா அனாவசியமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை எடுக்கிறனா? அம்மா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பேட் ஸ்பெல்லர், ஆனால் அவர் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட். நான் அவரை விட மிகச்சிறந்த விஞ்ஞானியாக வருவேன் என்று சொல்ற கான்ஃபிடன்ஸ் இந்த ஊர் குழந்தைகளுக்கு. நம்ம வரதராஜன் சொன்னார் ABCD அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ்டு தேசிஸ்னு. கிடையாது, இங்கு வளரும் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்கன் பார்ன் கான்ஃபிடன்ட் தேசி சார். இன்னைக்கு நீங்க இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் போய் ஒரு குழந்தைய பார்த்து, அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு 2 வார்த்தை தமிழ்ல பேசி பாருங்க, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பேந்த முறிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பாங்க. அத்தனை வரம் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. அவனுக்கு இமிகிரேஷனை பார்த்தா பயம், கிளைண்ட்டை பார்த்தா பயம். அதை விட வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டா வச்சுங்க, பயந்து செத்துருவான். குடும்ப வாழ்க்கை சுவைப்பது அமெரிக்காவில் தான். டாக்டர் ராஜேஸ்வரி தொடர இந்தியாவில் தான் என பதிலளிக்க வருகிறார் திரு மோகன்ராம். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஆனந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் 4 பசங்க. சரி. அதில் வந்து 2 பையன் 2 பொண்ணு. சரி. 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. தம்பி தான் வரன்னு பார்க்குறோம். சரி. லோன் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் இருக்க அப்புறம். சரி. அப்பாவும் அம்மாவும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. அதில் வந்து அப்பா மலையாளிஸ், நாயர், அம்மா தேவர் அகமுடையர். அப்பா 10 மாதம் முன்னாடி தவறிட்டார். ஓஹோ. அதனால் நாங்கன்னா மொத்தம் அம்மா வழியிலே வந்துட்டோம். தம்பிக்கும் அம்மா வழியிலே பார்க்குறோம். சரி. இது வரைக்கும் நாங்கள் 4 பேர் ஒத்துமையாக இருக்கோம். அப்பா இல்லைன்னா கூட சரி ஒத்துமையாக இருக்கும் சார். நல்ல விஷயம். இதே மாதிரி ஒத்துமையாக இருங்க. வரக்கூடிய பண்ணும் அதே மைண்ட் செட்டோட உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வருவாங்க, குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. சொல்லுங்கள் ஆனந்தன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? MBA முடிச்சிருக்கேன். சரி. இப்போது சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க் HDFC பேங்க்கில் லோன் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். சரி. மனைவி எப்படி வேணும்? குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற மாதிரி. சரி. ஏன்னா வீட்டில் வந்து நான் அம்மா மட்டும்தான் இருக்கும். சரி. ஸோ அம்மாவை பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். நிச்சயமாக. மெயினாக வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற பொண்ணாக எதிர்பார்க்குறோம். படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்ணார். வெரி குட். ரைட்டும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி படித்து வேலைக்கு போயிட்டுருக்கிற அருமையான பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே ஆனந்தன், பதிவெண் 676053, வயது 28, BCom MBA முடித்தவர், HDFC வங்கியில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆனந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஷீலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BPT பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஷீலா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செண்பக கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இடதுகால் சிறிதளவு பாதிக்கப்பட்டவர். டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. செண்பக கிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் US நியூயார்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வேல்முருகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பையன் சார். சரி. இவர் MCA படிச்சுட்டு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. இன்னொரு பையன் BE முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சிங்கப்பூர் போயிருக்காரு. சரி.
இவர் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 மாதம் தான் லைஃபு வாழ்க்கை. ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரிக்கு போகும்போது குழந்தையும் தாயும் இறந்துட்டாங்க மாயவரம் ஹாஸ்பிட்டல்லையே. ஓஹோஹோ. 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஓகே. இப்போ அவருக்கு தான் நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஓஹோ. 30 வயசு ஆகுது அவருக்கு. சரி. நாங்கள் வந்து கார்காத்தார் பிள்ளை. சரி. சைவம். சரி. அதே போல் சைவமாக இருந்து பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லது. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. எனக்கு மகள் கிடையாது, 2 பையன் தான். சரிம்மா. எனக்கு மூத்த மருமக மகளாக வந்தா. சரி. அந்த இடத்துக்கு அதே மாதிரி வரணும். நீங்கள் கேட்குற மாதிரி பெண் உங்களுக்கு மருமகள் அமைவாங்க. வேல்முருகனுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க. கூடிய விரைவிலேயே உங்கள் வீட்டில் கல்யாணம் வரும். வாழ்த்துக்கள். வணக்கம். டி வேல்முருகன், பதிவெண் 660082, வயது 30, MCA முடித்தவர், நியூயார்க்கில் பணியில் உள்ளவர், மனைவியை இழந்தவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். வேல்முருகன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. இன்னைக்கு நீங்க இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுல போய் ஒரு குழந்தைய பார்த்து, அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு 2 வார்த்தை தமிழ்ல பேசி பாருங்க, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பேந்த முறிக்கும். நம்ம ஏதோ தூக்கிட்டு போக வந்த மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பெற்றவர்கள் ரொம்ப பெருமையா வந்து சொல்லிப்பாங்க, என் குழந்தைக்கு இங்கிலீஷை தவிர வேற எதுவும் பேச தெரியாதுங்க அப்படின்னு. நுனிநாக்கு ஆங்கிலம் மட்டும் பேசுவதே நாகரிகம்னு நினைச்சு இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? தேடி தேடி குழந்தைகளை தமிழ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறோம். தேடி தேடி குழந்தைகளை பாட்டு கிளாஸ்க்கு, டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறோம். தமிழை தேடி தேடி நாங்கள் இங்கு வளர்க்கிறோம். இந்த ஊரில் வளரும் குழந்தைகள் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் வெஸ்ட். இந்திய கலாச்சார பாரம்பரியத்துடன் அமெரிக்காவின் செல்ஃப் கான்பிடன்ஸோட குழந்தைகளை வளர்க்கிறோம். இப்படி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்கால சொத்துக்கள். இந்த சொத்துக்களை இந்த மண்ணில இதை விட எப்படி சார் நல்லா வளர்க்க முடியும்? நடுவர் ஐயா அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிட ஆசைப்படுறேன். நம்ம ஊர்ல நுனிநாக்குல ஆங்கிலம் பேசும்போது எனக்கு நம்முடைய பாரதியாரோட கவிதை தான் ஞாபகம் வந்தது. அவர் தான் சொன்னார், மெல்ல தமிழினி சாகும்னு. அது இந்தியாவில் இன்று பரவலாக இருக்கும் குழந்தைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கு செத்துக் கொண்டிருக்கும் தமிழை நாங்கள் இங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து வந்திருக்கிற நடுவர் அவர்கள் நீங்கள், நாங்களும் இந்த அமெரிக்காவில் சங்கம் வைத்து, நியூஜெர்சியில் தமிழ் சங்கம் வைத்து எங்களுடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும் எதிர்கால நட்சத்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த வாழ்வே, இந்த குடும்ப வாழ்வே சுவையானது, மகிழ்ச்சியானது, சுகமானது என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராஜேஸ்வரி, பெரும்பாலும் மருத்துவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் என்னங்க இங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதியெல்லாம் அவங்ககிட்ட நிற்க முடியாது. ஒரு தேர்ந்த பேச்சாளர் எப்படி மேடையை தன் கைவசப்படுத்தி கொண்டு முன்னே இருக்கிற மக்களை எல்லாம் ஆட்டி படைப்பானோ அப்படி அவங்க அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரிந்தும் சாய்ந்தும் அவங்க வீச்சு வார்த்தைகளை அள்ளி வீசுகிற வேகத்தை பார்த்தா, அப்பாடி அப்பா, நல்ல வேளை இவங்க இங்கே வந்தாங்க. ரொம்ப பாராட்டணும். அதில் ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா அங்கே மெல்ல 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 இறங்கி கொண்டிருக்கின்ற தமிழை நாங்கள் விளக்கேற்றி இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசுகிறது. அவங்க சொல்ல எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. எத்தனை பெரிய மேன்மக்கள் காத்த தமிழ் அது. அந்த சொற்களை நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் அவங்க சொல்லுவதில் தவறும் இல்லை. என்ன அருமையாக அதை சொன்னாங்க. அதை நீங்கள் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செய்தீர்கள் அல்லவா? அது தமிழுக்கு நீங்கள் இங்கே எத்தனையாக உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். தமிழ்ச்சங்கங்கள் உள்ளபடியே இங்கே நல்ல விளக்குகளை ஏற்றி கொண்டிருக்கின்றன, காத்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒற்றுமையும்
இந்த உணர்வும் தமிழர்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பராசக்தியை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, இந்த ஊர்ல காசு அழகுயா, பணம் அழகுயா, அதை விட சொந்த பந்தங்கள் இதை விட அழகியா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் பந்தயத்தில் வர்ற ஒரு குதிரைன்னு. கிடையாது. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், நாங்கெல்லாம் மெரினா பீச்சில் ஓடுற குதிரை மாதிரி. சுற்றி சுற்றி வர்றது, அதே இடத்துல சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கும் அது. ஆனால் அந்த குதிரைக்கு முன்னாடி கேரட் ஒன்று கட்டி விட்டுருவான். எப்படிக்காவது இந்த கேரட் நம்ம சாப்பிடுவோன்னு. கடைசி வரைக்கும் கேரட்டே கிடைக்காதியா. அப்படித்தான் இங்கே வந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் போன தடவை வந்தீங்களே, இந்த தடவை அதை விட பொலிவாக இருக்குமே அமெரிக்கா, ரொம்ப க்ளீனா. ஏன்னா நம்மளால் 60 ஆள் பெருக்கிறான்ல, பெருக்கியே அமெரிக்காவை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்மளால் காது குத்து, மொட்டை அடிக்கிறது, கடா வெட்டுறது, இது எல்லாம் இருக்குயா நம்ம ஊரில், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஊர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா கேட்பான், ஹியர் ஆர் டு கோ அப்படின்னு. அதாவது இங்கே சாப்பிட போகிறீங்களா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறீங்களான்னு. இவன் குழந்தைக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சலூனுக்கு கூட்டு போய் மொட்டை அடிச்சோன்னா அந்த வெள்ளைக்காரி கேட்குறான், ஹியர் ஆர் டு கோ. உடனே அப்படியே அந்த முடியெல்லாம் வலிச்சு ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஃபெடெக்ஸில் போட்டு இங்கேருந்து திருப்பதிக்கா பழனிக்கு அனுப்பிச்சிடான். அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஓ, இங்கிருந்து அங்கே நடக்குதா? அப்புறம் பாருங்கயா, இந்த உணவு முறையை பாருங்க. நீங்க காலையில சிற்றுண்டி என்னையா சாப்பிடுவீங்க? 2 இட்லி சாப்பிடுவீங்க, இல்லாட்டி 4 இட்லி சாப்பிடுவீங்க, 5-6 பணியாரத்தை வச்சு கெட்டி சட்னி வச்சு சாப்பிடுவீங்க. ஆமா. இந்த ஊர்ல சாப்பிடுவான் பாருங்க, நல்ல ஒரு பீங்கான் பவுல் எடுத்துப்பான், அதுல தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு இலை தலையெல்லாம் போடுவான். அது என்னது தவிடு புண்ணாக்க? பத்தாக்குறைக்கு பால் பாத்திரத்தை அலம்பி விட்டா மாதிரி ஒரு தண்ணி விடுவான், கேட்டா ஸ்கிம்டு மில்க்குன்பான். என்னைக்காவது இட்லி வந்து 30 கேலரி, பணியாரம் 40 கேலரி. இந்த ஊர்ல தண்ணி பாட்டில் எடுத்து சுத்தி பார்க்கறேன், இது எத்தனை கேலரி இருக்குன்னு. என்ன வாழ்க்கை. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பாங்க. அத்தனை வரும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த H1ல வருவானுங்க, அவன் பாவம் கிரீன் கார்டு கட்டுற வரைக்கும் அவன் படுற அவஸ்தை கொத்தடிமையாவே இருக்கையா. எங்க இவ்வளவு சிக்கல் இருக்கு அதுல. அவனுக்கு இமிகிரேஷனை பார்த்தா பயம், கிளைண்ட்டை பார்த்தா பயம், ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்தா பயம், மீட்டிங்கை பார்த்தா அதை விட பயம், அதுல இங்கிலீஷ்ல பேசணும்னா அதை விட பயம். அதை விட வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டா வச்சுங்க, பயந்து செத்துருவான். எங்களுக்கு வந்து தீபாவளி ஆனாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, அட ராமர் என்ன கிருஷ்ணர் என்ன அனுமார் யாரா இருந்தாலும் வீக்கெண்ட்ல தான் பிறக்கணும். அது நாங்களே கண்டிஷன் பண்ணுவோம். குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவில் தான். தொடர்கிறார் திரு மோகன்ராம் அடுத்த வாரம். ஒரு வருஷத்துக்கு கூட்டு வச்சிருக்கதே இதுக்காக தாங்க ஐயா. எந்த ஊர்ல இருந்து எந்த உறவுக்காரங்க வந்தாலும் சாப்பாடு எப்படினாலும் போட முடியுன்றதுக்காக தான் ஐயா. அவங்க 3 பேரும் சேர்ந்து இவருக்கு ஒரு H1 வாங்கி கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க சொல்றாங்க கொசுக்கடி நல்லது, டெங்கு வரும்போதுல தெரியும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.